மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இன்றைக்கு பென்னாகரத்தில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சகோதரர் திரு GKM தமிழ்குமரன் அவர்களுக்காக இங்கு பிரச்சாரம் செய்து வருகிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரை அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தான் எவ்வளவு என்று நாம் பார்க்க வேண்டும். அவருடைய குடும்பம், அவருடைய தந்தையாரின் சேவை எல்லாவற்றையும் பொதுமக்கள் நினைத்து பார்த்து அவருக்கு வாக்களிப்பார்கள். அவருடைய வெற்றி என்பது குறிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அவருக்கு எதிராக பாமகவின் டாக்டர் அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினரும் அவதூறு பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். அதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் திரு அன்புமணி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு மூன்றாம் நபர்கள் யாருமே காரணமில்லை. முழு காரணம் டாக்டர் அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினர் மட்டும்தான். திரு அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினரும் ஈகோவை விட்டு டாக்டர் ராமதாஸிடம் சென்று பார்த்திருந்தால் எல்லாமே சரியா இருக்கும். அதற்கு பிரிவதற்கு காரணம் இங்கு நேற்று திமுக தான் காரணம் என்று தன்னுடைய பிரச்சாரத்தில் கூறினார். அதே போல அவருடைய மகள்களை வைத்து திரு GK மணி தான் எங்களுடைய குடும்பத்தை பிரித்து விட்டார், எங்களுடைய குழந்தைகளை கூட எங்கள் தாத்தாவை பார்ப்பதற்கு விடுவதில்லை என்பதெல்லாம் நாடகம் போல அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது. பனையூர்னாலே அங்கு விஜய் இருக்கிறார். அவரும் ஒரு பெரிய சினிமா ஸ்டார். அவருக்கு போட்டியாக அன்புமணியின் இரு மகள்களும் சினிமாவில் ஏதோ அவர்கள் வாய்ப்பு தேடுவது போல் அவர்களுடைய பிரச்சாரம் நடிப்பாக இருக்கிறது. இதை பொதுமக்கள் உணர்ந்துள்ளார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே பொய். ஒரு தாத்தாவை பார்ப்பதற்கு பேத்திகளுக்கு யாருமே பர்மிஷன் கொடுக்க வேண்டியதில்லை. நேரா போய் பார்த்தா எந்த தாத்தாவுமே பார்ப்பாரு. அதுதான் உண்மையான விஷயம். அதே போல சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சேலத்தில் பிரச்சாரத்தில் மயங்கி விழுந்த போது தர்மபுரியில் தான் இருந்தார்கள். அவருடைய பேத்திகள் மற்றும் அவருடைய மருமகள் எல்லாமே இருந்தாங்க. ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகாது சேலத்துக்கு போக. தர்மபுரியில இருந்து அவர்கள் சென்று பார்த்திருக்கலாம். சேலத்தில் பார்க்கவில்லை என்றால் அடுத்த நாள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் இருந்த போது அங்கேயும் சென்று பார்த்திருக்கலாம். அவர்கள் ஏனோ பார்க்கவில்லை. இதற்கு காரணம் யாராக இருக்க முடியும்? அவங்களோட ஈகோ தான் காரணம். இதற்கு மற்றவர்கள் யாருமே காரணம் இல்லை. இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை அன்புமணி நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று அவர் கூறவில்லை. இதுவரை துரோகிகள் என்றுதான் மற்றவர்களை பார்த்து கூறுகிறார்கள். அந்த துரோகிகள் எல்லாம் அவர் கூறும் துரோகிகள் எல்லாம் அவருடைய தந்தையாரான டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இன்னும் உதவிகரமாக இருக்கிறார்கள். அவர் செய்த பழைய உதவிகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் அவர்களுக்கு விசுவாசமாக தான் இருக்கிறார்கள். இதில் துரோகி என்றால் அன்புமணி தான் துரோகி. அவருடைய தந்தையாருக்கு துரோகம் செய்துள்ளார். தான் பிறந்த வன்னிய சமுதாயத்திற்கு அவர் துரோகம் செய்துள்ளார். எடப்பாடியுடன் சேர்ந்து வன்னிய மக்களுக்கு அவர் செய்த அவதூறு 10.5% என்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்திலேயே அவருடைய குட்டு வெளிப்பட்டு விட்டது. மீண்டும் இப்போ தேர்தல் சமயத்தில் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் டிராமா கோஷ்டிகள் போல் ஒவ்வொரு பக்கம் இருந்து பொய் பிரச்சாரம் செய்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எல்லாமே நகைப்புக்குரியதாக இருக்கிறது. அவர்கள் பேசுவது அல்லது அவர்கள் சொல்லும் காரணம் எல்லாம் எல்லாமே நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்பதை இந்த பேட்டியின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இப்போ ஒகேனக்கல் 2ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் ஏற்கனவே CM ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காரு. அது கண்டிப்பாக அந்த திட்டம் நிறைவேறிச்சுன்னா தருமபுரி, சேலம் டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி 2 மாவட்டம் மிகப்பெரிய பயனடையும். கண்டிப்பாக இதுதான் முதன்மையான திட்டம். உபரி நீர் திட்டம் இது கண்டிப்பாக ஏற்கனவே அறிவிப்பு வந்திருக்கு. 9000 கோடியில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கோட்டையூர், யாமனூர் பாலம் திட்டம் ஆய்வில் இருக்குது. கண்டிப்பாக அது உடனே நிறைவேற்றும். அது நேராக பெங்களூர் இனிப்பு சாலையில் இணைக்கும். அது மிகப்பெரிய திட்டம். இந்த கோரிக்கை தான் நிறைய பண்ணியிருக்காரு. அப்போ 15 ஆண்டுகளாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நிறைய எண்ணற்ற திட்டம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வளர்ச்சியான இது பெண்ணாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வாக்கு சேகரிக்கும் போது மக்களோட பிரமாதமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ எழுச்சியாக இருக்குது. எல்லா கிராமமும் போனால் அப்பா செஞ்ச சாதனைகளை சொல்கிறாங்க. ஒரு சிலர் சும்மா இவங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்களே, அவங்க அவங்களா தூண்டி விட்டு அதனுடைய பொறாமை அது தாங்க முடியல அவங்களால. இப்படி இதாகிடுச்சின்னு சொல்லி வேறு எந்த காரணத்தை சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க போகலாம். இது ஒன்றை மட்டும் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய இயலாமையை காட்டுது. அவருக்கு தோல்வி பயத்தை காட்டுது. தோத்துருவோம்னு சொல்லி வேற எதுவுமே அவங்க சொல்றதில்லை. இது ஒன்னே காரணமும் இல்லை. இவர் மீது குற்றம் சாட்டுவதற்கு ஒரு காரணத்தை என் மீதும் தந்தையார் மீதும் குற்றம் சாட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. துரோகின்னு சொல்லி அது கொஞ்சம் அற்ப சிலர்.
இது வரைக்கும் யாரை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல அவர் வந்து காடு வெட்டி குருக்கு செய்யாத துரோகமா சொல்லுங்க. அவர் வந்து உயிரோடு இருந்தப்போ வந்து சிங்கப்பூருக்கு கூட்டு போயிருக்கலாம். அவர் இரங்கல் உரையில் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, அதனால நான் கூட்டு போகலன்னாரு. ஆனால் வந்து அதுக்கு அடுத்த நாளே பலர் வந்து திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்தார்கள். அவருடைய பாஸ்போர்ட் வரைக்கும் லைவ்ல இருந்தது. ஆனால் வந்து பொய்யாக சொல்லி இது மாதிரி அவர்கள் உழைத்தவர்களை வந்து துரோகிகள் இல்லை அவர்களுக்கு வந்து தேவையான சமயத்தில் உதவி செய்யாதது தான் அன்புமணியின் குணம். இதுதான் நிஜம். அவர் வந்து எம்பியாக இருந்தபோது இங்கு வந்து பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்து என்னுடைய நண்பர்களை வைத்து இங்கு ஒரு தொழில்துறை வளம் பெறும் கான்ஸ்டிடுவன்சியாக தருமபுரியை மாற்றுவேன்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. அவர் வந்து தேர்தல் வந்து தருமபுரி மக்களை வந்து அவரும் அவருடைய குடும்பத்தினரும் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். இருக்கும் ஜி.கே. மணி அவர்கள் தான் உண்மையான விசுவாசி. அவர் வந்து யாருக்குமே துரோகம் செய்யவில்லை என்பதுதான் நிஜம். துரோகம் செய்வதெல்லாம் அன்புமணியும் அவருடைய குடும்பத்தினர் மட்டும்தான். விசுவாசத்துக்கு பெயர் என்றால் அது ஜி.கே. மணி தான். அவர் வந்து என்னுடைய தந்தையாருடன் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த போதும் பணியாற்றியிருக்கிறார். அதற்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் மேல் இருந்த அன்பினால் வன்னியர் சங்கத்தில் சேர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அதே போல டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் திரு ஜி.கே. மணி அவர்களை பற்றி நன்றாக தெரியும். அவர் என்றைக்குமே யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டார். கலைஞருக்கு வந்து மாறன் மனசாட்சியாக இருந்த மாதிரி டாக்டர் ராமதாஸின் மனசாட்சி என்பது ஜி.கே. மணி தான் என்பதை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.